இப்போ சீமான் அவர்கள் இருந்தார், இப்போ மட்டும் அவர் முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்காரு. ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே அவர் பேசுகிற எந்த சிஸ்டமும் எதுவுமே தமிழ்நாட்டில் கொண்டுட்டு வர முடியாதுங்கிற மாதிரியான ஒரு கற்பனை. இப்போ சங்கர் படத்தில் என்ன கற்பனை இருக்கோ அந்த கற்பனை தான் சீமானுடைய பேச்சில் இருக்கும். ஆனால் அப்போ நம்ம அவரை நம்பணும்ல, அவர் ஏதோ ஒன்று பண்ணிடுவார் போல, அவர் நிச்சயமாக பண்ணிடுவாருன்னு நம்ம நம்பணும்ல. இந்த ஒரு வருஷமாக ஏன் அவரை நம்ப மாட்டோம்? அதே தான் பேசுகிறாரு அதே சீமான், திருப்பி வேறு எந்த மாற்றமும் பண்ணல. பெரியார் விஷயத்தை விட்டுருங்க, அதை தவிர்த்துட்டு மீதி அவர் பேசினது எல்லாம் அதே தான். பழைய இந்த ஸ்கூல் பேக்கெல்லாம் வந்துட்டு ஸ்கூல்லேயே வச்சுட்டு போயிடலாம், புக்கு கொடுக்க மாட்டேன், நோட் புக் கொடுக்க மாட்டேன், கல்வியை மாற்றிடுவேன், என்னென்னமோ சொன்னார்ல. இது எதுவுமே ப்ராக்டிக்கலாக தமிழ்நாட்டில் பாசிபிளே கிடையாது. ஆனால் அவர் அப்போ சொல்லும் போது நம்ம நம்பணும்ல. அவரை ஏன் இந்த 6 மாதம் 1 வருஷமாக நம்ம நம்பலை? ஃபுல்லாக ட்ரோல் பண்ணிட்டே வந்தாங்க. நம்ம வந்து ஓகே எல்லாருமே ட்ரோல் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவில், அப்போ உண்மையாகவே அவர் அப்படி தான் போல அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லாருக்கும் கிரியேட் பண்ண. அவ்வளோதான். யாரை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சா? யார் சீமானை ட்ரோல் பண்ணணும்? இல்லை சீமானை ட்ரோல் பண்ணதை வந்துட்டு ஒரு தடவை ட்ரோல் பண்ணிட்டு அதோட நார்மல் காமன் பீப்புள் போயிடுவான். ட்ரோல் பண்ணிக்கிட்டே யார் இருப்பா? அதையே வேலையாக வச்சுருக்கக்கூடிய, இல்லை அதையே அஜெண்டாவாக கொடுக்கப்பட்ட ஏதோ ஒரு டீம் வேலை செஞ்சால் தான் அது சாத்தியமாகும்.